வணக்கம் மேடம். இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்துல நீங்க உட்பட 14 எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? பேரவையில் நடந்தது என்ன மேடம்? நேற்று நாடாளுமன்றத்துல இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு குறைபாட்டை இருக்கிற ஒரு சூழல் இருந்து ஒரு புகையை கொண்டு வந்து அவங்க எல்லா பக்கம் பரப்பி இருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கு. அதுவே ஒரு விஷ புகையாகவோ இல்ல ஒரு வெடிகுண்டாவோ இருந்திருந்தா ஒரு நாட்டுல நிலைமை என்ன ஆகும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில முழுக்க முழுக்க தேசத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது. அதனால பிரதமர் நேரடியா அவைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டோம். அதே மாதிரி உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். இந்த விஷயத்தை பத்தி அவையில விவாதிக்கணும். அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு காரணமான பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு நாங்க வலியுறுத்திட்டு இருந்தோம் காலையில. ஆனா அது வழக்கம் போல அரசாங்கம் அதுக்கு செவிசாய்க்கல. அதனால நாங்க தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு இருந்தோம். மத்தியானம் மக்களவையில 14 பேரையும் மாநிலங்களவையில ஒருத்தர் 15 பேரை இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முடிவு பண்ணிருக்காங்க மேடம்? நாங்க சஸ்பெண்ட் ஆனாலுமே மிச்சம் இருக்கிற உறுப்பினர்கள் நாளைக்கு நிச்சயமா போராடுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் எங்களுடைய குரல் வலையை நசுக்கணும், எங்களை அச்சுறுத்தி பணிய வைக்கணும். நாங்க இந்த நாட்டையோ பத்தியோ நாட்டுக்குள்ள பாதுகாப்பு பத்தியோ மக்களுடைய பிரச்சனைகளை பத்தியோ எதை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் அச்சுறுத்தலுக்கெல்லாம் நாங்க பயக்கிறது கிடையாது, நாங்க அச்சப்படுறது இல்ல. நாங்க அதனால எங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். இது நானும் சஸ்பெண்ட் ஆகுறது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கடந்த முறை பழைய பார்லிமெண்ட் இருக்கிறப்ப நீங்க சமையல் எரிவாயு சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு விக்குது, அந்த விலையை குறைக்கணும்னு போராடுறதுக்காக ஏற்கனவே என்னெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடாம இருக்க முடியாது. மிக நிச்சயமா இந்தியா கூட்டணி நாங்க சஸ்பெண்ட் ஆயிட்டாலும் நாளைக்கு உள்ள இருக்கிறவங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவாங்க. ஆமா, திரு ராகுல் காந்தி பார்வைக்கு கொண்டு சென்றீங்களா மேடம்? அவர் என்ன சொன்னார் மேடம் இந்த நடவடிக்கை? நாளைக்கு எல்லாரும் இந்த இந்தியா கூட்டணியின் தலைவர்கள்ல அவர் நாளைக்கு எல்லாருமே போய் அதை பேசுவாங்க நிச்சயமா. ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி.